மணி 1 மணியா? சரி சரி.
அப்படியா? வீணாகானத்தின் மதியே வீணாகானத்தின் மதியே கார்த்திகேயா, சண்முகா, முத்துக்குமரா, தத்துவ தலைவா, உன்னை வணங்கி உன் நினைவாக வாழும் வள்ளியாக இணைக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு மறு வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திருச்சபையை வணங்குகிறேன். எப்படி தெரியுமா? திருமாலே பொருளாக எழுந்த முதலே புவனம் காக்கும் பெருமாளே, அருளால் உலகை அகந்தவனே அன்பர் பிடிக்கரு மறந்து இறைவா உன்னை பாடுங்கள் இன்பம் போதும் என் மனமே. நாளெல்லாம் உங்கள் திருநாளே, வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே,
நன்றி. கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, கை தட்டாத உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஆமா, எனக்கு முன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விழாவினை மிக சிறப்பான முறையிலே மிக மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக நோக்கத்தோடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். சொல்லிக்கரங்காவே பராசக்தி சூரதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திருவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம். சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியில் அணைக்கப்பட்டு 6 உருவமும் ஒரு உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூரவதமனை அடக்கி ஒருபாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறுமுகனை வணங்குவதற்கு முன்னால் இந்த அம்பாளை வணங்குவோமா? மின்சாரத்துறை உப பொறியாளர் மின் பொறியாளர் அவர்களுக்கு சுரதா சார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கோலவிலியம்மா ராஜகாளியம்மா பாளைய தாயம்மா பங்காருமாயம் முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கண்ணியம் எங்க கண்ணியம்மா குங்குமக்கோதை அன்னைய சோதைய செந்தூர தெய்வானை சிங்காரருமை விசாலாட்சி சௌளம்பா விருபாஜ் சுந்தர நிலைய சௌந்தரமாளி அள்ளியம்மாள் அள்ளியம்மாள் அள்ளியம் கொள்ளியம்மாள் சிங்காலமாள் சிங்காலமாள் பாசம் பாசமா சிங்காரி பொய்யாரி உமையாத்த சங்கு மண்மாரி மண்மாரி நல்லாகி சினம் காளிவரம் கேட்டமா கல்விருந்த பாரமா யாரமா ஒரு தாலி மரம் கேட்டு வந்தேன் தாயம்மா இருந்து பாரமா கேட்டு வரும் தாருமா தமிழவரும் தமிழ் சோதனைகள் எதுக்கு நான் வடியேந்தி தாடி வரும் கேட்டு வந்து தாயம்மா பாருமா வீராக வந்திருக்கு மாதான சாட்சியே
ஜோதியம் வடிவுடையும் திரிபுர சுந்தரி வெங்கடமாயம் கத்துடையாயம் குருவாரி உலகமா உத்தரமாயம் உண்ணாமுலையும் வண்ணாரியம் ஆகியோரை சர்ப்ப யோகிகள் அடி யோகிகள் எங்கள் ஒரு தாண்டி வரும் கேட்க வந்தே ஐயம்மா கண்டிரண்டு பாருமா குற்றமில்லாமல் உத்தம் என்று சோதனைகள் எதுக்கு பாடிக்கு முட்டுக்கும் காவல் கூட நன்றி நன்றி அத்தனை பேருக்கும் நன்றி. இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். சிவகங்கை பக்கம் ஒரு நாடகத்துக்கு போனேன். நான் வெளியில போய் ஒரு 2-3 பாட்டு பாடின உடனே அவர் இருந்த போதைக்கு பாத்துட்டு படுத்துட்டாரு. காலையில நான் ராஜா பாட்டுக்கிட்ட அடையாளம் கேட்டு ராஜா பாட்டு அடையாளம் 6 மணிக்கு பாடிக்கிட்டு அப்ப எந்திரிச்சு உட்கார்ந்து விடாம என்னை பாத்துக்கிட்டே இருந்தாரு. பாத்துட்டு என்ன கேட்டாரு தெரியுமா? நீ இன்னும் போகலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 மணிக்கு பாத்துட்டு படுத்தாரா இல்லையா? அந்த 12 மணில இருந்து நான் மட்டுமே நிக்கிறேன்னு அவருடைய நினைப்பு. அப்படிலாம் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பா ரொம்ப அற்புதமா கரகோஷம் எழுப்பி ரொம்ப நல்லா இந்த கலையை ரசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என் நல்ல பேர் நம்பி தலைவன், தாய் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் பள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனியும் பொழுதும் வண்ணமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? தெரியும். ஏன்னா எங்க அப்பாவுக்கும் 7 ஆம்பளை பிள்ளை. 7 பிள்ளை. ஆனா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன் தெரியுமா? அதான் உண்மை. நாளைக்கு தலை வலிக்குதுன்னு கீழே படுத்தா தண்ணி குடுக்கறது பொம்பளை பிள்ளைதான். பயலுக பாத்துக்கிட்டே போவாங்க. ஆமா, புத்தி சொன்னா அடிக்க வருவாங்க என்பதை உணர்ந்த எனது தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதலை வைக்கிறார். என்ன வேண்டுதல் தெரியுமா? முருகா, உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இலத்திரை திரை விதைத்து அந்த திரைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல். நேர்த்தி கடன். அந்த நேர்த்தி கடனை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி செய்யும் காலம் வந்து விட்டது. அதனால நானும் வந்திருக்கேன். ஒருவேளை எங்க அப்பா பேச்ச நான் கேட்கலன்னு வைங்க, இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அப்பன் பேச்சு கேட்காத புள்ள உங்களை அப்படின்னு என்னைய பார்த்து சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க இந்த உலகத்துல நம்ம பேச்ச கேட்காதது 3 பேரு. அந்த 3 பேர் யார் தெரியுமா? ஒண்ணு நம்ம பெத்தது, இன்னொன்னு நம்மள பெத்தது, 3வது எது தெரியுமா? நமக்கு வாச்சது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மறுபடியுமா இன்னொரு முறை சொல்லுங்க. நம்ம பெத்தது, இன்னொன்னு நம்மள பெத்தது, 3வது நமக்கு வாச்சது. இந்த 3 சரியா இருக்கணும். சரியா இருந்துச்சுன்னா இந்த 3ல 1 சரியா இருந்தா கூட நல்லா இருக்கும். 3மே ஒரே மாதிரி இருந்தா அந்த குடும்பம் என்ன கெதியாது. அந்த வகையில நான் ரொம்ப யோகமான ஆள். ஆமா, இருந்தாலும் அவருடைய வரவுக்காக அவர் எப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர் தெரியுமா? அண்ணனுடைய விருப்பத்திற்காக நதியோரம் நாளே வீடு நானும் கொண்டு நாட்டியமாடுது நெல்ல இந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நாளே நாட்டியமா
வீடுக்கு பச்சை கிளி அந்த கிளி உன்னை தேடு அது மாத்திரம் ஒருவர் சாபகம் நினைவாடுது நன்றி நன்றி. எப்படி இந்த முருகனுக்காகவே விளைந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் வருவார் என்று வழி மீது மொழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். தாய்மார்கள் முதல் நிறைய இருந்தாங்க. இப்ப என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குழம்புக்கு தண்ணி ஊத்த போயிட்டாங்களா? இது குழம்பு நம்ம வீட்டுல அப்படித்தானா? ஆமா, ஆண்கள் எல்லாம் நிறைய உட்கார்ந்துருக்காங்க. இந்த இருக்கிற ஒரு 10 பெண்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப இருக்கிறதுல எல்லாமே திருமணமான பெண்கள் தான். அவங்க கிட்ட பெருசா ஒண்ணு கேட்கல, ஒரு சின்ன விஷயம். ஒண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும், எப்படி கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டுறதான் நான் இன்னமும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற தாய்மார்கள் மட்டும் கை தூக்குங்க. சும்மா தூக்குங்க தைரியமா. ஏக்கா ஏக்கா கையை தூக்கி பச்சைக்கா ஏக்கா இறக்குன ஒருவேளை தட்டையில அந்த பெண்களுக்குனே உண்டான அந்த கூச்சம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆயா சாப்பிடுறது சொல்லிட்டாங்கம்மா. நீங்க கேட்கறதுலாம் நியாயம் தான். ஆனா நீங்க எந்த காலத்துல கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த காலம் நடந்தது இல்ல இல்ல, இந்த காலத்துல அப்படி பெண்கள் எல்லாம் இருக்காங்க, நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா சரி, இருந்தாலும் ஒரு 2 அம்மா கை தூக்குனாங்க, அதை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இப்ப ஆண்கள் கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், உங்க 4 பேரையும் சேர்த்துதான் சொல்றேன், இவங்களை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்துதான். கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனைவியோட வெளியில போற நேரம் எல்லாம் மல்லிகை பூ வாங்கி என்னுடைய கையாலதான் என் மனைவி தலையில நான் இன்னமும் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாப்போம். என்னைக்கு அவளை கட்டின ஓடி 1 2 இல்ல சொன்னா நீங்க என்ன 2 கையை தூக்குறீங்க? ஆமா பொண்டாட்டி வாப்பாட்டி. ஏமா நீங்க சொல்றது நியாயம்டா. ஆனா வீட்டுக்கு போவோம் இங்க வச்சு விடுவோம். இந்தாமா நான் கூட 2 பொண்டாட்டின்னு நினைச்சேன், ஆனா நீ பொண்டாட்டி வப்பாட்டின்னு சொல்லி. எத்தனை நாளைக்கு சைவ சாப்பாடு சாப்பிடுறது? ஒரு நாளைக்கு இதை நான் ஏன் கேட்கிறேன் தெரியுமா? ஒரு குறை இருக்குது. அண்ணே படுத்திருந்தவரும் படக்குன்னு எந்திரிச்சு கை தூக்குனாரு. அந்த அண்ணன் எந்திரிச்சு படக்குன்னு தூக்குறாப்ல. வைக்கிறாங்களோ இல்லையோ என்ன இருக்குல்ல. இதை ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, தாய் போய்விட்டால் அரசுவை உணவு போய்விடும், தந்தை போய்விட்டால் கற்ற கல்வி போய்விடும், உடல் பிறந்தவர்கள் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடும். ஆனா சம்சாரம் போயிட்டான்னு வைங்க, மின்சாரமே சகலமும் போயிடும். மனைவி இல்லாத ஒரு ஆண்மகனுடைய நிலைமையை அவரவர் இடத்துல இருந்து உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். மனைவி என்பவள் மாபெரும் சக்தி. இருக்கும் பொழுது அந்த அருமையெல்லாம் தெரியாது. கொண்டாட்டி இல்லாத பொழுதுதான் நம்ம மனைவி எவ்வளவு தெய்வமா நம்ம நினைச்சிருக்கணும் அப்படின்னு இல்லாத பொழுதுதான் நம்ம யோசிப்போம். இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை சந்தோஷம், அதுக்கப்புறம் வாழ்க்கை இருண்டாஞ்சு போயிடும். ஆமா, ஏன்னா உலகத்துல இறைவன் யாரையும் குறை இல்லாம படைக்கவே மாட்டார். ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரையை வச்சிருவார். அப்படி வைக்கலன்னு வைங்கள, நாம இறைவனே நினைக்க மாட்டோம். ஆமா, அதையும் மீறி நம்ம எந்த அளவுக்கு மனதளவுல மனைவியை கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு அந்த குடும்ப சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் கேட்டேன். இருந்தாலும் இந்த முருகனுடைய வரவுக்காக அவரை எப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சிட்ட
சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானும் கடலில் கலந்திட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானும் கடலிலே கலந்திட கண்டேனே பிரிந்து மலரினிலே மண்ணு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து ஓடிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே கலந்திட கண்டேனே ஓடிட கண்டேனே குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானும் கடலில் கலந்திட கண்டேனே. நன்றி நன்றி. இப்படி இவர் இணைந்து பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. மணி 1:30 தாண்டி இருக்கும் நினைக்கிறேன். சரியா 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் தாமதம் ஆரம்பிச்சதுனால அந்த 1 மணி நேரம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. நான் விட்டா விடிய விடிய கச்சேரி மாதிரியே பாடிக்கிட்டு இருப்பேன். ஆமா, அடுத்த ஆள் வரணும். நீங்களும் குறைச்சுக்கிட்டீங்க. அதனால ஏன்னா 4000 5000 உள்ள கிடக்கு, அத வெளியில வர வைக்கணும். இல்லைன்னா நோகாம சம்பளத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அதனால நிறைய பாடலாம் இருந்தாலும் அவருடைய வரவுக்காக ஒரே ஒரு பாடல். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். அற்புதமான ஒளிபெருக்கி.
ஏன்னா இப்படி இருந்தா தான் நாங்க பாடுறது வெளியில கேட்கும். இல்லைன்னா சுசீலாவே வந்து பாடுனாலும் கேட்காது. ரொம்ப சிறப்பா அமைச்சிருக்கீங்க. சந்தோஷம். ஆசிதர பார்வையெல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 பாடலை கேட்டு ஆசிதர பார்வையெல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் ஆடலை கேட்டு ரசிப்பது சுகம் சுகம் சுகம். இந்திராதேவி அவர்களுக்கு பேரெல்லாம் போட மாட்டீங்க தெரியும். ஆமா, DNEEB. ஏன்னா நாங்க எங்கு சென்றாலும் ரத்னபாண்டன், ஆமா, அந்த மாதிரி நிறைய பேர் இங்க வர்றப்பெல்லாம் அங்கெல்லாம் வந்து அன்பளிப்பு மட்டும் இல்ல, அவங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளதையும் வாங்கி கொடுப்பாங்க அண்ணே. ஆமா, அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் என்னை பாராட்டி எனக்காக ரூபாய் 201 அன்பளிப்பை பெருமைப்படுத்தி வாரி வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளார்கள். அன்னார்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய பாடுவேன், அது எனக்கு தெரியும். ஆனா நேரம் ஆகிட்டு இருக்கு, அடுத்தடுத்த ஆளுகள்லாம் வரணும். அதனால அடுத்த முறை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அற்புதம். ஏனென்றால் இப்படி மக்களிடையே பாடி புகழ் பேர் வாங்குவதற்கெல்லாம் இந்த உலகத்தில் நன்றி சொல்ல வேண்டிய கடமை யாருக்கென்றால் 10 மாதம் நம்ம ஈண்டெடுத்து பெற்றாலே தாய் அவர்களுக்கு தான். காரணம், சினிமா துறையில் எத்தனையோ நட்சத்திரங்கள், சாரீர வளம் கொண்டவர்கள், பி. சுசீலாம்மா, சித்ராம்மா, இப்படி எல்லாம் அற்புதமான, அதுபோல நாடக உலகத்தில் மிக அற்புதமான குரல் வளம் படைத்த ஒரு வள்ளி யார் என்றால்
இந்திராதி அவர்கள் தான். ஆமா, எல்லாம் அவர்களுக்கு இன்னொரு முறை. ஆமா தங்க, வாழ்க்கையில இதை விட வேற சந்தோஷம் எதுவும் கிடையாது. உள்ள வந்திருந்தா இடம் எங்க ஆளுங்களே காணோம் எல்லாரையும். இருக்காங்கல்ல, இப்படி பேர் இருக்காங்க, பாதி பேர்ல காணுமே, எங்க போனாங்க எல்லாரும்? நமக்கு எல்லாம் ஆம்பளையாளுக்கு தோணும், பொம்பளையாளு வீட்டுக்கு தோணும். தூங்கிட்டு வந்துருவாங்களா? சரி சரி, நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். நானும் ஒரு 10 நிமிஷம் லீவ் விடுங்க. 10 நிமிஷம் பத்தாது. நான் சேர்ந்து நீங்க சாலியா காட்டுல போய் ஒரு சோழியா காவல் பார்க்க போறோம். சரி, நீங்க எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். நாங்க மட்டும் தனியா போனா நல்லா இருக்குமா? வர்றா 4 பேர் வர்றோம். சேரோட சேரணும். சேரலன்னா தேர் எடுத்து தெருவில் ஓட்டுற மாதிரி ஆகி போயிடும். நாங்கெல்லாம் போறோமே, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. ஏன் அழுகுற? ஆனா என் ஆசையை நிறைவேற்ற தான் முடியல. நானும் ஒருத்தரை விரும்புறேன். ஏன்டா இது ஒருத்தி மழை காலத்து நியூஸ் கேட்ட மாதிரி கேட்ட போட்டேன். ஆர்வத்தில் கேட்கிறேன், தப்பு இல்ல. அந்த ஒருத்தர் யாரு? நான் தான் அவர் நினைக்கிறேன், அவர் என்னை நினைக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா எங்க காதலுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் இடஞ்சலாவே இருக்கு. அது என்ன பண்ணலாம் எனக்கு செல்லக்குட்டி யாருமா? போட்டு தள்ளிப்போமா? என்னடா செல்லக்குட்டி யாருமா? வேற யாரு? என் நாத்தனாவே. நாத்தனாமா? ஆமா, வள்ளியம்மா தான் என் நாத்தனா. சரி, வள்ளியம்மாவுக்கு 7 அண்ணன் பேர் இருக்காங்க. சரி, 7 அண்ணில நடுவுல உள்ளவர்கள். சரி, இந்த தாக்கல் வள்ளியம்மாவுக்கு தெரியுமா? நீ லவ் போட்டு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியல. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப அவங்க தானே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போகணும். முடிஞ்சா கல்யாணம் பண்ணுவோம், இல்லைன்னா மீன் குழம்புல வச்சு கொடுத்துருவோம். அந்த கும்பலா நீ? நீங்க வீட்டுல சோறு நீங்க கூட வரக்கூடாது. நீங்க வேணா வாங்கல, வீட்டுக்கு பாயாசம் கொடுத்தா. வேணாம் வேணாம். அந்த நீ விரும்புற ஆளை என்ன மனதுல அதை சொல்லு பாப்போம். அவர் நான் எப்பெல்லாம் நினைச்சிருக்கேங்கிறத வீட்டுக்கு சோறு நீங்க வர்றதா இல்ல நான் யோசனை பண்ணிக்கிறேன். நீங்க வந்து காலிங் பில் அடிச்சீங்கன்னு தண்ணி மட்டும் மோன் தர சொல்லி தான் கலந்து வேணாம் தாயி. இருக்கஞ்செடியோட இறக்கி போடு செய்யமாமா நியாயம். ஒரு உன்னைய போல உனக்கு தப்பி சென்னையாமா. அப்படியா? இருக்க படிக்கணும் மாமா. இருக்கஞ்செடியோட இறக்கி போடு செய்யமாமா. ஒரு உன்னைய போல உனக்கு தப்பி சென்னையாமா. நாளது பொழுது நான் பார்த்தா நேரது ஏதோ என் மனதானா இருக்கஞ்செடியோட இறக்கி போடு செய்யமாமா. ஒரு உன்னைய போல உனக்கு தப்பி சென்னையாமா. அப்புறம் இருக்காதா? என்ன டீ கடையவே காலி பண்ணிட்டு போறாங்க. ஐயோ வெளியில வரைக்கும் எப்படி தள்ளுறது?
வரும் வரும் வரும். நீ சுக்குமல்லி காப்பியாவது போட்டு கொண்டு வாங்க நீ. ஆஹா. அவன் என் தோழியா குடிக்கிட்டு வரேன். நீங்கப்பா நம்மால் வர்றாரோ வெள்ளிக்கிழமை தலைமுறைக்கு மல்லிகை பூவே தலையில் வச்சு என்னடி சொன்னது இருக்க இருக்க மேல எபிக்கிட்ட போகுது. இது வெயிலுக்கு அந்த வேணா கட்டியா இல்ல பனிக்கு வந்த பனி கட்டியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல வாய்க்கு வந்துருப்பா இருக்க. நீங்க கண்ணு வைக்காதீங்க. நான் பாம்பாளம்மன் கோயிலுக்கு ஏந்து விட்டுக்காரன் என்னைய. என்ன பால் ஆமா எதமத்து நேத்து போய் இப்படி ஒரு ஒழு குழுப்புனேன். புளியும் கோயில் ஆல்ரவுண்டுக்காரு வாயில விழுந்து. ஆமா என் மனசே சரியில்லை. ஏன் என் தம்பி வந்து விட்டேன். என் மனசே சரியில்லை. நம்ம பிள்ளை ஆமா நம்ம குடும்பம் நம்ம வீட்டுல இருக்கவன் இப்படித்தான் இருப்பேன். நம்ம வீட்டுல இருக்கவன் இப்படித்தானே இருப்பேன். ஆமா இறங்கி இருக்க சரியா காலையில. ஆமா சொல்றேன் அதனால சொல்றேன் சர்ப்பத்தை குடிக்கி. அவன் நேற்று சர்ப்பத்தை குடிச்சது எனக்கு தெரியாம கிடக்குது. ஆமா அப்பப்ப ஏறி இருந்து இறங்குது. ஆமா என் மனசே சரியில்லை. நேத்து ஒருத்தர் வந்து அவனுக்கு இத்த மொக்க கண்ணங்கரையர்னு தாய் வரப்ப பட்டு கிடப்ப வந்து இடம் தெரியாம தொப்புல விட்டு ஆட்டிட்டு போயிட்டு என்ன பெருசு வரையா போவான் வந்து வந்து நல்லா சிரிச்ச மணிமாவே உட்கார்ந்துருக்க. இப்போ வயசுல எத்தனை சோத்து முட்டியை போட்டு உடச்சியோ. என்ன பெருசு வரியா நீ எத்தனை குட்டியாச்ச வர தான் நினையோ. இன்னைக்கு வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டான். எனக்கு முன் டயர் வலிக்கிறான் பட்டன் டயர் போட்டு அடிப்பேன். அவன் 3 பேரை காதலிச்சு 3 பேரை கல்யாணம் பண்ணி 3 பேருக்குமே இல்லாம போச்சு. விவசாயிய காதலிச்சு அந்த ஆளுக்கு 500 ஏக்கர் நஞ்சு 500 ஏக்கர் புஞ்ச. அவன் மூஞ்சி புஞ்சையும் மோர புஞ்சை வச்சு கடுப்பு புஞ்சை ஏற்றான்னா பாத்துக்குவேன். பொழுது 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்தாரு தலைப்பையன். அவர் தூக்குமா நான் நின்றேன். சொம்புல தண்ணிய கொடுத்து கழுவு தொட்டு 2 பேர் போட்டோம். சாப்பாடு அப்புறம் போய் போட்டோம். சாப்பிட்டு முடிஞ்சோன்னு வெத்தலாக்கு போட்டோம். அப்புறம் போய் போட்டோம். பாய்தலான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஆளு தூக்கி போட்டேன். படுக்க போட்டேன். அவர் சொன்னாரு புடிச்சுக்கிட்டு விடுறீ. கையை காலெல்லாம் புடிச்சு விட சொன்னாரு. புடிச்சு விட்டு பக்கத்துல நானும் விரிச்சு வச்சுட்டு படுத்து கிடக்குறேன். பாய்தலானியத்தேன் அப்புறம் பாரு விரிச்சு வச்சுட்டு படுத்து பாதி சாமத்துல வச்சுறாரு.
திறந்து விடவான்னு கேட்டாரு. நான் என்ன விடுறதுன்னா பொக்குன்னு விடுங்களேன். விட்டாத்தையும் சரியா வரும்னாரு. விடுறேன்னு சொன்னாரு. காலில் விடிஞ்சு வச்சு ஏயா திறந்து விட நீ எந்த விவசாயியா இல்லையா? அவன் மடையை திறக்கிற ஞாபகத்திலே வருது. நான் நினைச்சது இதா இருந்தாலும் நினைச்சது அதை உள்ள மசில்ல வர இவன் சரிப்பட்டு வர மாட்டான். வேற யாரா கல்யாணம் சொல்லி சைக்கிள் கடைக்கார பார்த்து கல்யாணம் நல்ல காப்பி அடிப்பாரு. அந்த நல்ல 50 பிசுக்கு பிசுக்கு படு மோசமா இருந்திருக்கேன். கல்யாணம் வச்சு முதல்ல இன்னைக்கு போறேன். தேப்பு கட்டி சொல் நாடா வந்து ஏன்டா அப்படி வர்றேன்னு எங்க எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தா சுரண்டி விட்டு பஞ்சர் ஓட்டுற மாதிரி ஒட்டி போடுவோம். ஆத்தாடி நம்மள குளோஸ் பண்ண பாக்குறேன். முதல் குலகேசில உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணி வேற யாரா கல்யாணம் பண்ணி டிரைவரா கல்யாணம் பண்ணி அந்த நல்லா பாயிண்ட் வண்டி நல்லபடியா ஓட்டியா நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணா வந்து ரோட்டை வரைச்சு பார்த்துருக்கும் கிருனே உட்காந்து பிடிக்கல உன்ன அதே கேட்டு என்னை பார்த்தா உனக்கு நோக்கம் இல்லையா? அப்பதான் சொன்னா எனக்கு விசில் அடிச்சா தேண்டி வண்டி ஆமா சரின்னு சொல்லிட்டு விட்டையும் பாரு ஒரு விஷயம் தெரியுமா கிழக்கு அண்டிய 100-110 போய் டோல் கட்டலாம் அடிச்சு வச்சு 4:30 மணி ஆயிடுச்சு. வண்டியை சென்னையில எடுத்து வந்து தூத்துக்குடி வந்துருச்சு. வாய்ப்பு சொல்ல வேண்டியதாண்டி தூத்துக்குடியில வந்து நிக்க போகுது. நான் வாயை விட்டு கத்தலாம்னு நினைக்கிறேன். வாயில விழுந்து கடிச்ச மணியமா இருக்கேன். டோல்கேட்ல அடிச்சு பிச்சு விட்டா டோல்கேட்ல பிஞ்சு வச்சு. சரி 4:30 மணி ஆகி போச்சு. நல்ல வேலைக்கு முதல் விசில் அடிச்சா மறு விசிலுக்கு வண்டியை நிப்பாட்டுவானா. சரி இவன் விசில் அடிக்கிற அளவுக்கு வாயில விழுந்து கடிச்ச மணியமா இருக்கேன். 4:30 மணி அப்போ ரவன்ஸுக்கு வந்த குறுக்கா போட்டு விசில் அடிச்சான். அவன் மட்டும் விசில் அடிக்கல. டிரைவர் கொலகேசில உள்ள அது எனக்கு சாணிங்க மூலம்லாம் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு. அதனால சொல்றேன் எந்த வேலை எப்படி இருந்தாலும் சொல்லிச்சேன் வீட்டு வேலையில சரியா இருக்கணும். அடியா வரையா வருங்க நம்மாலு வாடி ஜில்ஜில் ரமாமணி மல்லாடியா ஜில்ஜில் ரமாமணி நல்லா இருக்கியாமா? அடே சொப்பன சுந்தரி நானா நீயா? திட்டத்துல வாடி என்னடி 2 பேரும் ஒரே ஏய் ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டி தெரியும். ஏய் என் மனசுக்கு என்ன ஓ நெஞ்சுக்குள்ள என்ன சொன்னா புரியுமா? அது பழைய துணியும் பஞ்சம் தானே சொன்னால் புரியுமா? தேன் கிண்ணம் தேஞ்சு போச்சடி ஓன் கிண்ணம் பால் வண்ணம் பழசா போச்சடி ஓன் கிண்ணம் பாவாடை தாவணிகள் பார்த்த உருவமா? பாவாடைய கழட்டி விட்டா பார்க்க சகிக்குமா? 2 கண்ண சந்தம் இல்ல வேற வெந்திருச்சா வேலையான்னு எட்டியை தொட்டு பார்த்துட்டு போறேன். குத்தால குயிலே வா உட்கார்ந்து குத்தலாமா? கூந்தல் கருப்பு ஓ குண்டியும் கருப்பு. ஓ என்னடி பாடுற? நான் ஒரு சிந்து கக்குசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை. செங்கல் இருந்து சிமெண்ட் இருந்து இவ பொந்து அடைக்கவில்லை. அதுக்கு நல்ல ஒரு கொத்தனார் கிடைக்கவில்லை. மனசு மயங்கும் மயிர பொடுங்கும் ஆகாய தாமரை கெட்டிக்காருக்கு அடியில் தொங்குதே. பொட்டி கடைக்கார பத்தி பேசுன அடி அம்மா வீட்டுக்காரரு அடி எங்கே எதை வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவனடி என்னமோ தெரியலடி போகல பாரு பொழுது போகுது அம்மனை போகல பாரு. அப்பா இல்ல அப்பாடி அம்மா இல்ல அம்மா அப்பா இருந்தாங்க. அம்மா நாளையா குயிலே கவி குயிலே யாரவ தேடுகிறாய் குயிலே கவி குயிலே யாரையும் பாடுகிறாய் மனதுக்குள் ஆசை வை மண்ணில் வந்தானா குயிலே
சொல்ல கண்கள் வந்தாடா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்கள் வந்தாடா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்கள் வந்தாடா. ரெண்டு பேரும் என்னம்மா செய்யணும்? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கம்மா. ஆரோக்கியமா இருக்கீங்களா? எந்த குறையும் இல்லையே. ஆமா, அதெல்லாம் கிடையாது. நம்பிராசன் ஆட்சியில் என்ன குறை இருக்க போகின்றது? அதான் என்ன ஆட்சியில நம்பியோட எந்த ஆட்சி வச்சிருக்காரு? ஏய், எங்க அப்பாவுடைய தலைமையில தான் இப்ப எல்லாமே நடந்துக்கிட்டு அப்பா இருக்கு. தலைமையிலயா? ஆமா, தலைமையில இல்ல, தலைமையில. ஆமா, அதனால அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொன்னாருமா. காட்டுல போய் வானம்பாடி பறவைகளை காணத்தால விரட்டுங்க என்று சொன்னார். அப்பா அண்ணா எப்ப பார்த்தாலும் அங்க போ இங்க போ, அதை பண்ணு இதை பண்ணு அதை செய்ய அதை செய்யாத இதை செய்யாத இப்படி சொன்னா நம்மளுக்கு சரியா வருமா? சத்தம் தான் வரலாம். ஆனா ரொம்ப ஞானமா பாக்குறோம். சூப்பர் சூப்பர். ருத்ரப்பா காளிமுத்து இந்த மாதிரி குரூப் எல்லாம் வந்துட்டோம்னா அண்ணன் எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு ரசிகர் பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நல்லா கவனிக்க. உங்களுக்காகவே நாங்க மெனக்கெட்டு பண்ண வேண்டியது. விளாத்தி உள்ள ஏரியான பெரிய கலை சாம்பவனுக்கு உள்ள ஏரியா. ஆமா ஆமா, ரசிக்கும் போதே தெரியலையா, கை தட்டும் போதே தெரியலையா? இலச்சூர் முருகேசன், முத்துலட்சுமி பெரிய பெரிய நடிகர்லாம் உள்ள ஏரியா இல்ல. ஆனா சமீபத்துல விட அண்ணனுக்கு முடியல. யாருக்கு? இலச்சூர் முருகேசன் அண்ணனுக்கு முடியல. அன்னைக்கு முடியாம அன்னைக்கு நாங்க தான் நாடகத்துக்கு போயிட்டு வரோம். எங்கிட்ட மன்னார்குடி பக்கம் போயிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப அவரை கூட்டி கொண்டு போய் பஸ் எய்டு பண்ணி திருச்சியில கொண்டு போய் நம்ம தலைவர் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காருல சங்க தலைவர் இசையரசன், அவர் தான் கூட்டி கொண்டு போய் அங்க சேர்த்தார். அன்னைக்கு பஸ் எய்டு பண்ணனால இன்னைக்கு அவரு இந்த விளாத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாரு வந்தாலும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியவங்க எப்ப எந்த ஒரு சங்கத்துல இருந்து நடிகர் வந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி எதா இருந்தாலும் ஒரு ஆபத்துல விட மாட்டாங்க. ஆகையால இந்த நேரத்துல எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நன்றி. அருமையான ரசிகர். ஆமா, ஏன்னா ஆபத்துல உதவுனவங்கள அவங்க கடவுளுக்கு தான் சமம். கடவுள் நேரடியாக வந்து உதவ மாட்டார்ல, மனித ரூபத்துல தான் வருவார். அதே போல இப்படிப்பட்ட ஒரு சில பேர் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னமும் இந்த உலகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏமா உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இவளுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்ன பண்ணுவ? நான் ஊருக்கா சம்பாதிக்கணும். இந்த எல்வி புறத்துல படுத்துக்கிட்டே சம்பாதிக்க மாட்டேன். படுத்துக்கிட்டே எப்படி சம்பாதிப்பேன்? படுத்துக்கிட்டா 10 பைசா கிடைக்குமா? சொந்தமா உழைக்கிற காசே உடம்புல ஓட்ட மாட்டேங்க, படுத்து சம்பாதிச்சா ஓட்டுமா? நீ நாளைக்கு வந்து நீ படுத்து பாரு, காசு ஏய் நீ உன் பழக்க வழக்கமே சரியில்லை. ஆமா ஆத்தாடி. சரி, அப்பா சொன்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதனால முதல்ல இடத்தை வர்ணிக்கணும். இடத்தை வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறியா? எதுமா? ஆமா அதுலாமா காண வந்த காட்சி என்ன வெளிநிலை காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ தினமுதான கவிவாடி செய்தி சொல்லாயோ காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்து வேலை என்ன வெள்ளி நிலவே நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே விட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே
சமூகத்தில் கண்ணா இருக்க வேண்டும் அப்படிங்கனால மாதம் என்ன பாவம் நம்மளோட சேர்ந்து அவரும் கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் அந்த வெளி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமா நம்மளோட தூங்காம அவரும் சேர்ந்து வந்து இந்த அளவுக்கு எடுத்து வெளியில நம்மளை எல்லாம் விளம்பரமா நிறைய நடிகர்களை இன்னைக்கு வெளியில அறிமுகப்படுத்துறது அருமைக்குரிய அது மட்டும் இல்ல சிறுசா இருக்கிறத பெருசா காட்டுவார். இன்னொன்னு சொல்லுவேன் புத்தி ஒன்ன விட்டு போகுதா முகத்தை தெரியாம ஜூம் பண்ணி காட்டுவார். அவர்களுக்கு நன்றி. இன்னொரு விஷயம், அதாவது இந்த யூடியூப் சேனல் வழியாக முடியாதவங்களுக்கு அதாவது உதவித்தொகை நிறைய அண்ணன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வெளியில தெரியல. முடியாதவங்களுக்கு அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் வழியாக ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க. அது மாதிரி சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இல்லாதவங்க, அதே சொல்ல போனா கால் உடைஞ்சவங்க, அவங்களால எதுவுமே வருமானத்துக்கு வழி இல்லைன்றவங்களுக்கெல்லாம் அவருடைய தன்னார்வல தொண்டின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அவர் வெளியில சொல்லாத வண்ணம் நிறைய செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நானும் அண்ணனும் சேர்ந்து ஏகப்பட்ட பேருக்கு செஞ்சிருக்கோம். வேற என்ன செய்வேனையா? கொரோனா டயத்திலோட அதுவும் பயமா தான் இருக்கு. என்னண்ணே மாதானே, நம்ம 2 பேரும் போய் எத்தனை ஊர்ல போய் கொடுத்தோம். ஏன்னா கை கால் ஊனமானவங்க, வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாதவங்க, இவங்களுக்கெல்லாம் நாங்க போய் கொடுத்தோம். அண்ணன் இன்னமும் அதை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி மாயகுலம். இங்க இருக்கலாம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இதை வந்து யூடியூப்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. இவ போட்டோ எடுத்து வீட்டுல ஒட்டி எந்த இடத்துலமா அடிக்கடி முகத்துல மோதிக்கிறாரு. அம்மா புரியுதா? இவளுடைய பாடி 55 இன்ச்சு, அதனால போகவில்லை. என்ன காரணம்? என்னடி 55 85 இருக்கு. பாட்டு பாடணும். இந்த பறவைகள் போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது, யாரு குறை இருந்தாலும் மாறி குறை இருக்க கூடாது. அதனால உள்ள போய் சாமியை வணங்குவோம். அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் அவங்க காலை விட்டு செருப்ப காலம் வைக்கிறோமா? அளவு எனக்கு என்னமா சங்கத்துல போற செருப்பெல்லாம் ஓ மேல சந்தேகமா இருக்கு. அதே கேமரா போட்டு எது விளக்க மாட்டேன்.
நாம் அருள்வாய் பாரதம் பூமிதனை வீட்டு புண்ணியே அருள்வாய் நாரத புரந்தம் தனம் தருநாயகனை நாரத புரனே நலம் தருநாயகனே நாரத புரந்தம் தனம் தருநாயகனை நான்மறை வேதம் தந்த நான்மறை வேதம் தந்த நான்மறை வேதம் தந்த துளசியரே ஓம் நமோ நாராயணே ஓம் நமோ நாராயணா நாராயணே நாராயணே நாராயணா நாராயணம் நமச்சிவாயனம் அருநாராயணம் உலகத்தின் சேமத்தை கொண்டு கழகத்தின் பெயரால் நன்மை செய்ததற்கும் நாரத முடிவரான் என்று அதிகாலை எழுந்து மும்மூர்த்திகள் அணுக்கரகத்தை பெற்று பிறகு கழகத்தை எதிர்நோக்கி வருகிறாள். கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 7 அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலோகத்தில் முத்தியதனை பக்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடையனை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனநாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஏற்றி வைத்தேன் ஆதி ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதி ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகினவை பாடி வந்தேன் என் மனம் உருகினவை பாடி வந்தேன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பார் அழைத்ததை பறித்திடுவார் கோவிந்தாம் நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா அழைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா உரைத்ததை கீதை என்னும் தத்துவமே உரைத்ததை கீதை என்னும் தத்துவமே உரைத்ததை கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்த்துவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனதாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசா. நன்றி 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 ஐயா. விவேகம் வெள்ளி முளைத்து சாதி மத வித்தை எனும் சனி தொலைந்ததான் சபத்துவம் யாயிரம் பிறக்கும் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கிறங்கி இந்த இடத்தில் சாதி மத பேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். இங்கு நாரதா எடுத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சேர்ந்த TR மகாலிங்க அவர்களுக்கு விழா கம்பியால் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார். பொன்னாரை போற்றி புகழாரம் சேர்த்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரியே செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் வெறிக்கி கடியாகும்
கருணையா எல்லோருக்கும் இல்லையனாலும் பேச வந்த கண்மணியே வல்லலே எங்கள் வாழ்வாய் இதயக்கணி இதயக்கணி மக்கள் எல்லாம் இதயக்கணி நீயே நல்லாயே போனும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும் நல்லாயிருக்கோனோ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண் முன்னாலே நீங்க நல்லாயிருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும் உனக்கும் சோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் உணவது என்று சென்று பாருங்கள் உலகம் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சென்று பாடுங்கள் ஏடு வெள்ளம் இல்லாத சமுதாயக்காக எல்ல வழி எழுந்து எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நமக்கு தேடுங்கள் அரிக்கரண்ணா சொன்ன வழி கண்டு நமக்கு தேடுங்கள் நீங்கள் நல்லாயிருக்கோனோ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்ட சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் வேலை வளர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது என்போம் பாடு வேலை வரந்த முகத்தில் காணும் போது என்போம் பேராசையார வந்த சொத்து புயநலத்தின் பிள்ளை ஆசையாட வந்த பிள்ளை சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை இங்கே நல்லா இருந்து போகும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும் காற்று நீரும் வானமும் நெருப்பும் பதிவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மற்றும் நிறுத்தி கிடக்குது காற்று நீரு வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விழுந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்த்து வந்தால் மனித இதயமே விழுந்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே திரும்பி மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்கள் நல்லாயிருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும் நதியை போல நாமும் நடந்து தர வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருக்கிட வேண்டும் நதியை போலே நாமும் இணைந்து பயன்பெற வேண்டும் கடலை போல இருந்த இதயம் சேர்ந்திட வேண்டும் வாழ போல பிறருக்காக அழிந்திட வேண்டும் வாழ போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எட்டும் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் நீங்கள் நல்லாயிருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும் என்று நல்லவர்கள் எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண் முன்னாலே. நீங்க நல்லாயிருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாளுக்கு இல்லாமை இல்லையே வாயே நன்றி. ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த இது போன்ற பக்கவிலைக்காரர்களை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். என்னன்னு என் மகன் வந்து இன்னைக்கு
ஒரே ஆரவாரமா இருக்கிற சூர்யா. அதுக்கு அடுத்தபடியாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசிடைய விதிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து படித்துக் கொண்டிருப்போது ஒளிபெருக்கி சாதனம், அருமையான ஒளிபெருக்கி. இதெல்லாம் வந்து அவங்க பயந்துகிட்டே வருவோம், என்ன செய்யறாங்களோ என்ன பண்றாங்களோ அப்படின்னு வச்சுட்டு உண்மையாகவே ரொம்ப பயந்துகிட்டே வந்தாங்க. ஆனா நினைத்ததுக்கு மாறாக அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நன்றி. மூன்றாவது எங்க அண்ணன் மாதவன் அண்ணன் வந்து எங்க வண்டியில வந்திருக்காரு, நான் கவனிக்கவே இல்லை, தூங்கிட்டேன் வண்டியில. ஆமா, நம்ம வண்டி தான் வந்திருக்காப்ல அண்ணன், தூங்கிட்டு இங்கேயும் வந்து பார்க்கல. அண்ணன் வந்து ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர். எப்படின்னா எங்கள் கூட நலிந்த கலைஞர்களை நம்ம நாட்டும் இல்லாமல் அந்நிய நாட்டுக்கு இதன் வழியாக எடுத்து அந்நிய நாட்டுக்கு ஒளிபரப்பக்கூடிய ஒரு உயர்ந்த நல்ல உள்ளம். இறையர்கள் பெற்று நொடிநோய் இல்லாமல் நீண்ட ஆயுள் காலத்தோடு சகல செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும். ஒரு நாடகம் நல்லா இருக்கிற தலை சிறந்த கலைஞர் மூலம் ஆரம்பத்தில் சொன்னேன். அருமையான ஒரு ஹார்மோனிய லிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். MC விஸ்வநாதனா தெரியாத ஆளே கிடையாது. அவருடைய சர்வீஸே நம்மளுடைய காதலோட இருக்காது, அவ்வளவு பெரிய ஆளு. அதற்கடுத்து எங்க பிரபுராமனை தஞ்சாவூர் வந்து வரைய வந்திருக்கிறார், ஒரு தலை சிறந்த ஒரு மிருதங்கலிஸ்ட். அதுக்கு அடுத்தபடியாக சர்வனைப்பட்டு சேர்ந்த அவனுடைய அண்ணன் மகன் மயந்த ஒரு சின்ன வயசா இருந்தாலும் ஒரு துடிப்பானவன். ஆமா, பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வேன். அதற்கு அடுத்தபடியாக எங்க நீலகண்ட அண்ணன் ஒரு அப்புராணி. அது மாதிரி ஒரு அருமையான பக்க விளக்கர்களை தேர்வு செய்து இந்த நாடகத்தை ஒரு நல்ல கலைஞர்களையும் நல்ல பக்க விளக்கரையும் தேர்வு செய்த இந்த ஐயா அவருடைய பேர் தெரியல, இருந்தாலும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் தலைவராகிய எங்க அப்பா இசையரசனுடைய தலைவர் தான். அதுக்கடுத்து அந்த அண்ணன் பேர் தெரியும் சொன்ன ரஜினி முத்து ஐயா அவர்கள். ஏன் சொல்றா, இறைவனுடைய படைப்பிலே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கின்றார். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரை நீந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்திலே வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்பதற்கு மனிதனுக்கு படைத்தால் பகுத்தறிவு 6வது அறிவாக, முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சு வச்சிருக்கிறோம், இல்ல நல்லது செஞ்சவங்கள விட்டு வச்சிருக்கிறோமா? இந்த உலகம் பொறுக்காத உலகம், மனித உலகம். ஏன் சொன்னா பாத்தீங்கன்னா பனைமரத்து மட்டையிலே தூக்குடா குருவி என்று கூடு கட்டி தொங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமர்த்து தடுக்கிலே களிமணல் கொண்டு வச்சு களிமணிலே விட்டில் பூச்சி என்ற விண்மொழியை கொண்டு ஒட்டி வச்சிரு. ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமா இருக்கட்டும் என்பதற்காகவே. நான் அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கு ஏன் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய ஆவல். ஆகவே இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெருச்சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெருச்சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை ஆசை வருமே பாடி நாட்டினிலே இறைவா பசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா 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 பசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மனவாடனே உனது வீட்டினிலே உனது மனவடி உனது வீட்டினிலே உயிர் மயக்கவும் பாட்டினிலே
கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை நடத்தி வைத்த முறையும் பொய்யோ வெட்டுக்கு மண்ணு சுமந்து பிறப்படி பட்ட உண்மை பிட்டுக்கு மண் சுமந்தி பிறப்படி பட்ட உண்மை பேசுதமில் அழைத்து வாராதிருப்பது வீசுடவில் அழைத்து ஊராதிருப்பது இசைப்பது நீ செய்த தாய்க்கொரு பலி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பலி நேர்ந்தால் உமக்கில்லையோ தாய்க்கொரு படி நீந்தால் மகக்கில்லையோ தமிழுக்கு படி நீந்தால் உனக்கில்லையோ பேருக்கு நீர் ஊற்றி விளைகின்ற தலைவர் ஊருக்கு பலி நேர்ந்தால் உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனக்கு நன்றி 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 கைத்தட்டு உள்ளங்களுக்கும் கைத்தட்டாமல் இருந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டுள்ள ரசிகர்களுக்கும் எனது சார்பாகம் என் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சோழநாடு சோறு உடைத்து பாண்டியநாடு முத்துடைத்து சேரநாடு வேடம் உடைத்து சோழநாடு சோறு உடைத்து எதை சொல்றாங்க தஞ்சாவூரை சொல்றாங்க ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க தஞ்சாவூரில் ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சம் நீங்கிட்டு சொல்வார்கள் பாண்டியநாடு முத்துடைத்து பாண்டியனுடைய முத்துக்கள் விளையுது கிடையாது தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக பலமாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம் சேரநாடு வேலமுடைத்து சேரநாடு என்பது கேரளா வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள் காடுகள் அடர்ந்த பகுதி யானைகள் அதிகம் ஆளக்கூடிய நாடு சேரநாடு அப்ப அன்னைக்கு ஆண்ட மன்னர்களும் அரசர்களும் அந்தந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்கிறார்கள் நம்ம என்ன தேடி இருக்கிறோம் அவங்க தேடி வச்சது முழுசா பாதுகாத்தாவே பத்தாது கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வரணுமா அதனால மனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா மனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆரம்ப குட்டியோடு ஆசையில் கண்டல் ஏடுது கண்டம் அழகு பூங்கொடியே காதல் கட்டி வைக்க கட்டுத்தாரு இல்லை பாடவில் மழைப்பட்டி கரைவதுமில்லை மனத்து நீளவெடுத்து பகலி வைக்கட்டுமா கண்ணம்பூச்சி ஆட்டத்தை நம் கைகள் கட்டுவதல்ல நம்பொருளிட்டு கூட்டத்தில் நம் நெஞ்சில் சுற்றுவதல்ல கண்ணம்பூச்சி ஆட்டத்தில் நம் கைகள் கட்டுவதல்ல சிரிக்கின்ற இளவுக்கு இறகை கட்டினீர் சிரிக்கின்ற இளவுக்கு காதாவை கட்டினீர் கண்ணத்தில் கண்ணத்தில் மீசை உருவு கண்ணுக்குள் கண்ணுக்குள் பின்னல் அடிக்கி காதாவை கட்டி வைக்க கட்டுத்தாறு இல்லை பாடவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை மனத்து நீளவெடுத்து பகலி வைக்கட்டுமா வெக்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு கட்டளையிட்டு சுத்தத்தை பக்கத்தில் நிற்க சொல்லு சித்திரவெண்ணை வெக்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு கட்டளையிட்டு சுத்தத்தை பக்கத்தில் நிற்க சொல் சிரிக்கின்ற இரவுக்கு சிறகை கட்டினீர் சிரிக்கின்ற இழவுக்கு கதாவை கட்டிக்கொள் என்னமோ என்னமோ எனக்குள் பண்ணுக அம்மம்மா அம்மம்மா இன்னல் அடிக்கி காதாரை கட்டி வைக்க கட்டுத்தாறு இல்லை பாடாவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை மனத்தை நீளவெடுத்து அசலில் வை
கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே கொடுத்துமா இன்னும் ஓடுதும் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூக்களிலே காதலை கட்டி வைக்க கட்டுத்தாறு இல்லை ஆடவில் அறைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெழுத்து காதலில் வைக்கட்டுமா. நன்றி 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 நன்றி. அருமையான ஒளிபெருக்கி. இந்த ஒளிபெருக்கினால தான் செய்ய முடியும், பாட முடியுது. எத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்றது? எப்படின்னா எப்படின்னா இப்ப பிரிவுகள் சொன்னா எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? அன்னைக்கு அந்த கோயில் கட்டும் போது அந்த கோயில் தான் பெரிய கோயில். இன்னைக்கு அதை விட பெரிய கோயில நம்ம நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்கிறது. ஏன் சொன்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய உயரம் வந்து 216 அடி உயரம். தஞ்சை பெரிய கோயில் உயரம். அதற்கு அடுத்தபடியாக திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் 236.7 அங்குலம். அதுக்கு அடுத்தபடியாக மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் உயரம் வந்து 199 அடி உயரம் கொண்டது. இது 3 கோயிலுமே அரசில் இடம்பெறவில்லை. இந்த 3 கோயிலுமே அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுவிழிபுத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் நம்ம நாட்டுடைய அரசு முத்திரத்தை வைக்கக்கூடிய கோபுர சிவில். ஏன் இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள் என்று பார்த்தால், எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் அந்த கோயிலில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வர்ணங்களும் தீட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுவிழிபுத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரம். எவ்வளவு பெரிய அறிவாளிகள்! இன்னைக்கு தஞ்சை பெரியவர்களை கட்ட முடியுமா? இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் இங்க கல்லோட உருட்ட முடியாது. இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் அந்த கல்லுகளை உங்களால உருட்டோட முடியாது. பாத்தீங்கன்னா மேலே வந்து கோபுரத்துல ஒரு சும்மா சின்னூண்டு கல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கலசம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கல் வந்து வட்ட வடிவே மந்தரக்கல் என்று சொல்வார்கள். அந்த கல்லுடைய எடை வந்து மொத்தம் 80 டன் ஆகும். டன்னுக்கு 1000 கிலோ. 80 டன்னுக்கு எத்தனை 1000 கிலோ வந்திருக்கும். இதை எப்படி கொண்டு போயிருப்பாங்க? இன்னைக்கு விஞ்ஞான உலகம், அன்னைக்கெல்லாம் விஞ்ஞான உலகம் கிடையாது. வடக்கே வயலூருக்கு பக்கத்தில் சாரங்கள் வைத்தும், கிழக்கே 3 கிலோமீட்டர் ரெட்டிப்பாளையம் என்ற இடத்துல சாரங்கள் வைத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆயிரம் மனிதர்கள் உழைப்போடு பல ஆயிரக்கணக்கான யானை உதவியோடு கொண்டு போய் வச்சாங்க. இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? சொல்றது போட்டு ஈல் போட்டுட்டு உட்காந்துக்கலாம், மண்டையை அழைச்சுக்கிட்டு என்ன பண்றது என்ன பண்றது அப்படி. அதுபோல நிறைய விஷயங்கள் இருக்கு, வரலாறுகள் இருக்குது. எல்லா தவறு நம்ம தான் செய்யறோம். கேட்டா காலம் கெட்டு போச்சு, காலமா கெட்டு போச்சு. இப்ப பகுதி சார்ந்தவர் அந்நிய நாட்டுக்கு சென்று ஒரு 10 வருடங்களுக்கு கழித்து 15 வருடங்கள் கழித்து வராரு. வரும்போது எதிர்ப்புறமான ஒரு நண்பரை கேட்கிறாரு, ஏன்னா தம்பி ஊர் உலகம் எப்படா இருக்கு அப்படிங்கிறாரு. யதார்த்தமா கேட்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? அந்த கதையான கேட்கறீங்க, ஊரு ரொம்ப கெட்டு போச்சனே. ஊரா கெட்டு போச்சு? ஊரை நம்ம தானே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஊரையும் பேரையும் நம்ம தானே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் நஞ்சை. நஞ்சை கலரிகளில் நாயகனே நீர் வாழ்க, நடனமிடும் காவேரி கமலனே நீ வாழ்க, தஞ்சமிட வருவார்க்கு தஞ்சமும் வழங்குகின்றேன், தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க. அஞ்சலுக்கு மக்களுக்கோர் பின்னுரை பெரிய கோவில் தந்தேன் வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போரை நிலை நின்று வாழ்கவே. தாரணியில் தமிழ் போரை நிலை நின்று வாழ்கவே. தஞ்சையின் பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. நிலங்களுக்கு
சபை கூட்டினார் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார் மூன்று நிலங்களுக்கு ஒரு சூடினார் மூன்று கொடிகளுக்கு கொடி நாட்டினார் தோற்றும் இடங்களில் புகழ் நாட்டினார் தோன்றும் இடங்களை புகழ் நாட்டினார் தோற்றும் இடங்களில் புகழ் நாட்டினான் என்றும் தோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் தோழர் வழிகாட்டினான் ஆகிய கலைகள் பல நிலை நாட்டினாய் கனி தமிழால் அறிக்கலுக்கு சபை கூட்டினாய் கண்ணி தமிழால் அறிஞருக்கு சூடினார் தூயவர் தமிழ் சுமை கூட்டினார் தூயவர் கவிமான சுவையூட்டினார் எல்லாம் சொன்னாக்கினான் சோழன் சொன்னாக்கினான் அறக்காட்டு மரத்தேரை உருவாக்கினார் அறக்காட்டு மரத்தேரை உருவாக்கினார் மனக்காட்டு பரசாலை நிலைநாட்டினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் அழகியர் ஆலயம் உருவாக்கினார் தோழன் உருவாக்கினார் கல்கை பெரிய கோவில் ஆண்டு வாழ்கிறேன் தாரணியின் கவி கோரி நிலைநின்று வாழ்கிறேன் தாரணியின் கவி கோரி நிலைநின்று வாழ்கிறேன் தஞ்சை பெரிய கோவில் ஆண்டு வாழ்கிறேன் நன்றி நன்றி இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு மனிதனை மையமாக வச்சுதான் நம்ம நாட்டிலே ஒரு தலை சிறந்த ஆலயத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் எங்க பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயில் ஒரு மனிதனை மையமாக வச்சு அடிப்படையை கொண்டுதான் அந்த கோயிலை வடிவமைத்திருக்கார்கள் ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 முறை நம்ம சுவாசிக்கின்றோம் இதை மையமாக வச்சுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கோயில் வாசல் கருவறை இருக்கக்கூடிய கோபுரம் 21,600 ஓடுகள் அங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய துளாரங்கள் 9 துளாரங்கள் கண்கள் 2 காதுகள் 2 நாசி துளாரங்கள் 2 வாய் 1 நீர் துளை 1 மலை துளாரம் 1 9 துளாரங்கள் இது 9 துளாரங்களை மைய வச்சுதான் எம்பெருமானுடைய கோயில் வாசல்களும் 9 வாசல்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இந்த நாட்டில் பிறந்தவங்க நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் பிறந்த நாடு தெரியுமா நம்ம நாடு அறிஞர்களும் கவிஞர்களும் மன்னர்களும் பெரிய பெரிய அரசர்களும் ஆண்ட நாடு நம்ம நாடு எங்கேயோ பிறந்து கடற்கரை ஓரத்திலே பிறந்தவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையிலே வளர்ந்து எளிய முறையிலேயே கல்வியை கற்று உலக நாடு எல்லாம் இன்னைக்கு ஒருமுகமாக திருப்பி பார்க்க வச்சார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாடு இல்லை அவர் இல்லைன்னு நம்ம நாட்டில் நம்ம எல்லாரும் கொண்டு பொசிக்கிருப்பாங்க அந்த ஒரு ஜீவன் இல்லைன்னா நம்ம நாட்டையே இன்னைக்கு தலகலனாக மாற்றி வச்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய சாதனையாளர் மறக்கவே முடியாது அவ்வளவு பெரிய மேதைகள் வளர்ந்த நாடு இன்னைக்கு நம்ம நாடு எங்கேயோ அழிவனைக்கு போய் கொண்டிருக்கிறது இப்ப இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாமே வயசானவங்க தான் இருக்கீங்க சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க எங்க இப்ப உள்ள இளைஞர்களை சமணம் போட்டு ஒரு அரை மணி நேரம் 10 நிமிடம் உட்கார சொல்லுவாக்கலாம் காலை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியல இடுப்ப கிடக்குது காய வலிக்குது காலை வலிக்குங்கிறாங்க காரணம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து தாங்களை தேடக்கூடிய வியாதிகளை தேடி கொண்டு இருக்கிறோம் நம்ம காரணம் என்ன அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்துதான் போனாங்க இன்னைக்கு அப்படியே எடுத்தா வண்டி அப்புறம் நோய் வராம என்ன வேணும் பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்ம மாநிலத்துல அந்நிய நாட்டை சேர்ந்த மாநிலத்தினுடைய நபர்கள் இப்ப நம்ம நாட்டுல ஃபுல்லா இறங்கிட்டாங்க
நேற்று காலையில பார்க்கிற அறந்தாங்க ஒரே ஒரு பேருந்துல 100 பேர் வந்து இறங்குறாங்க. 100 பேர் வந்து இறங்குறாங்க. பஞ்சு மிட்டாயை வைக்க வந்தவங்க இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கிற, ஊசி பாசி விற்க வந்தாலும் இன்னைக்கு பல 1000 கோடிகளுக்கு இன்னைக்கு சொந்தக்காரனா இருக்கிற. காரணம் என்ன? எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு கேட்ட காலத்துக்கு கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சுங்கிற. எப்படின்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கடை வீதி எங்க இருக்கோ அங்கேதான் தேநீர் விடுதி, உணவு விடுதி, அதான் சாப்பிடக்கூடிய பலகார கடைலாம் அங்கேதான் இருக்கு. இப்ப அப்படிலாம் நீங்க போகலாம் வேண்டாம். எப்படி நீங்க உங்க வச்சிருக்கீங்க, அதாவது மொபைலுக்கு சொல்லு செல்லு, இந்த செல்லுல இருந்து நீங்க அடிச்சீங்கன்னா சாப்பாடு உங்க வீட்டுக்கே தேடி வரும். அவன் எப்படி வேக வச்சா, என்ன பண்ணன, என்ன செஞ்சா யாருக்கு தெரியும்? தெரியாது. இந்த பாஸ்ட் ஃபுட் கடை சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ட் ஃபுட் கடை பாத்தீங்கன்னா 100 அடிக்கு ஒரு கடை இருக்குது. அந்த கடை எங்க வச்சிருப்பாங்க? அதுக்கு தனியா கடையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. பிளாட்பாரத்தில் வந்து சாக்கடை ஓடுது. அந்த சாக்கடைக்கு மேல தள்ளுவண்டியை நிப்பாட்டி அந்த சோத்தை அரை வேக்காட வேக வச்சு அந்த இரும்பு சட்டில போட்டு வேக நல்லா வறுத்து அதுல என்னமோ கருப்பு சேப்பெல்லாம் அப்படி ஊத்துவாங்க. கருப்பு சேப்பு பச்சை கலர்லாம் ஊத்தி அதில் போட்டு பெரட்டி பல தினுசு கலர் கலரா பொடிகளை போட்டு, அதுவும் இல்லாம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செத்த வெள்ளக்கூடிய ஐஸ் பாக்ஸ்ல வச்சு பதப்படுத்தி கண்டம் துண்டமா வெட்டி அதை போட்டு பெரட்டி கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்க அந்த சாக்கடைக்கு மேல நின்றுகிட்டு எவ்வளவு ருசியா நின்றுகிட்டு அள்ளி சாப்பிடுவாங்க. ரொம்ப அப்படியே ரொம்ப கௌரவமா கீழே வருது சாக்கடை. இது மாதிரி பண்ணி கொடுத்தா வீட்டுல சாப்பிடுவியா? வீட்டை விட்டு சாயங்காலத்துல மாலை நேரத்துல ஒரு ஆம்பளை கிளப்பிட்டா போதும். வீட்டுல இருக்கிற அக்கா அம்மா மார்கள் நினைச்சுவாங்க, என்னங்க கிடைக்க. ஆமா, சமைக்கிறதுக்கு கேஸ் இல்ல, அடுப்பு கேஸ் இல்ல, பிறகு நினைக்க நீங்களும் சாப்பிட்டு எங்களுக்கு வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்திருக்க. அப்படியே இப்ப இப்படிதான் நிறைய குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு ஓட வச்சு சமைக்கிறது? வீட்டுல யார் சமைக்கிறது? அது காலத்துல பார்த்தோம்னா வாய்க்கால ஓடக்கூடிய தண்ணிகள் அள்ளி குடிச்சோம். அதுக்கடுத்து கம்மா ஆடு மாடு வைக்கும்போது கம்மால தண்ணியை ஊதி கையால் ஒதுக்கி விட்டு மேல அள்ளி குடிச்சோம். அதுக்கு அடுத்தபடியா கிணத்துல தண்ணியை ஊத்தி குடிச்சோம். அதுக்கடுத்து ஆத்துக்கரை பக்கத்துல வாழக்கூடியவர்கள் ஆத்து மண்ணை நோண்டி போட்டு ஊத்து தண்ணி சொல்லி குடிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியே இப்ப வண்டியில் வைக்க தண்ணி வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். இனி இங்கே எப்படி சாப்பிட போறோம்? இதெல்லாம் தண்ணி எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இன்னும் 10-15 வருஷத்துல தண்ணி கிடைக்காது. எப்படி விண்வெளி ஆராய்ச்சிக்கு போறான ஒருத்தன் அவன் போய் மாத்திரை தான் சாப்பிடுவேன். அது போல உங்களுக்கு காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானத்துக்கு ஒரு மாத்திரை, இரவுக்கு ஒரு மாத்திரை வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரம் இல்ல, நம்மளை நெருங்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதை அறியாம நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் நம்மளை அறியாம நம்ம நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இயற்கை வளம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்றது. நீர்வற்றை வந்து நம்ம மேலே அறியாம நம்ம கண்ணுக்கு நினைச்சு பார்க்கக்கூடிய கற்பனை எட்டாத தூரத்துக்கு கீழே போயிடுச்சு நீர் ஊற்று. யாருமே நினைக்கிறதே கிடையாது. என்ன பண்றது? ஜாதி முல்லை பார்வையில்லை சங்கீதமில்லை சாவுகாரலில்லை என்னாகவே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விடிகளில் தோழிகள் வழியுமோ, அது சுடுவதை காக்க முடியுமோ, கனவில் நீ எந்த உயிரில் உறவாடி விதிகையில் இன்று அழுது புரிவாய் கனிவையில் என் இதயம் தருவாய் இலகடி நாடு மடித்துக் கொள்ளாது மலகடி நாடு மடிக்கும் நின்றால் கல்வி நதி பொருளி நதி ஜீவ நதி கிளிகள் அழுந்தபடி கருங்கள் தொழுதவன் இதைகள் பொடிப்பட வெடிவாத பொறுக்கு இசையன்பு ஒரு மலை இடிய யாவக வேது நீருமோ ஆடிய பாதுக்கு
ராஜ தீபமே என் சரி பாராயோ கோயிலே 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 உந்தன் ராகமும் இன்று பாடுவோம் ராஜ தீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடு நில ஊகவன் நீராடி நீராடி மனம் கல்லி நின்று பல கவிதை தந்தவர்கள் நீதாடி 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 போதும் அடி கொடுத்தாய் பிடி வந்து பின்னாயே சிறு குடித்தாய் பிடிக்கிலும் போதும் அடி கொடுத்தாய் பிடி வந்து பின்னாயே சிறு குடித்தாய். ஒளிபெருக்கி தான் இதுக்கு காரணம். அருமையான ஒளிபெருக்கி மெய்வாய்க்கால் மூக்கு சுவையை விளந்திருக்க வயது திருமகனே பொய்வாய் விளைத்த புகழருக்கு நல்லவளை நெய்வன் மணக்கும் நிறைந்தாரம் பொன்மலரே செவ்வாய் பிறந்த சிறல் உரைமடியே மை வார்த்தக்கண் போல் மயக்கும் கரும்பருகே நெய் வாக்கிய நூலின் இடத்தலை விருத்தது போல பூங்கால் மணிப்புறம் புலன் கிணியலமும் ஆங்காலம் குறி அகம்பாடும் கிணியலும் தாங்கள் நெஞ்சில் தலைமறந்த உளியனமும் வாங்கல் வாங்கி வளர்த்து சுகனாராயின் இங்கு உலகில் இசையில் மாடிவானால் கைவந்த நல்லவருக்கும் நல்லதில்லை பாங்கைய பூந்தமடன் பைம்பொழில் வாழ்கின்றார் தூங்காதவை உள்ளத்தில் நல்ல உறங்காது என்பது வள்ளுவன வார்த்தைக்கிணங்க நல்ல உள்ளங்களை வாழ்த்த வேண்டும். நன்றாயில மரணத்தை எண்ணி கலங்கிடும் மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மாம் மரணம் மீதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேரியை கொள்வாய் வீரத்தில் நடுவு ஒன்று நீ விட்டு விட்டாலும்
அவர்களில் வேடி வெந்துதான் தீரும் என்னை அறிந்தாய் எல்லாம் அறிந்து கொண்டாய் கல்நல் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நடுவை விட்ட காண்டீபம் நடுவை விட்டாய் மன்னரும் நாடே மக்களும் நாடே மரம் செடி கொடியினாடே சொல்பவள் கல்வல் சொல்பவள் கல்வல் துளில் தர்மமும் வாகே புண்ணியமும் இதுவல்து உலகம் சொன்னாள் அந்த புண்ணியமும் கல்லடிக்க போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணடிக்க கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்ற காட்டீபம் எழுக கை வண்ணம் எழுக இக்கரவெல்லாம் சிவக்க உள்ளத்தில் நல்ல உள்ளமும் உறக்காதென்பது வல்லவல் வகுத்தலடா வருவதை எதிர்கொள்ளலாம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தலடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகள் நீலை தம்பிக்கு அல்ல நீலை தாய்க்கு மகள் நீலை தம்பிக்கு அல்ல நீலை ஊர்பலி ஏற்றாயடா நானும் உன்படி கொண்டேனடா நானும் உன்படி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் படி கேட்கும் கல்வனும் பணி செய்ய மன்னவர் படி கேட்கும் கல்வனும் பணி செய்ய உணர்வு படிவாளடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா பெற்றோத்து கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பெற்றோத்து கடல் தீர்க்க சேராத
வஞ்சகம் கல்லடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறக்காதென்பது வல்லவன் பகுத்தடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா. என்னழகு எங்குமே காணாத காட்சி அழகு வண்ணமட மலர்களும் வட்டமிட்ட நிலவும் கவிபாட சொல்து ஓடுகின்றது ஏதோ ஒரு காலம் கேட்கின்றது அருமையான காலம் இந்த காலத்தை இதுவரையில் இந்த பகுதியிலே காணும் ஆகவே சுந்தரம் நிறைந்த தொகுப்பும் சிறந்த மக்களின் சுந்தரம் இறைந்தொழும்பு ஒன்றிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார் அந்த ரவி புத்த தேவன் புத்திரி முழக்க வரும் அந்த ரவி புத்த தேவன் புத்திரி முழக்க வரும் இந்திரமணத்து எழுக்கள் அந்த சாமி கேட்ட புத்தம் எங்கள் அந்த சாலைக்கு தகுந்தார் சுந்தரம் நிறைந்த கதப்பும் ஒன்றிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்பதை வேண்டும் அது ஒரு ஆடவன் அங்கு முக உலாவிக் கொண்டிருக்கின்றான் முதல் எவனை சந்தித்து ஒரு கழகத்துவம் நாராயண்